டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் மகிழ்ச்சி பொருந்திய நாளாக அமையட்டும். ஆக பலர் நாங்கள் பல செயலமர்களை செய்கிறோம், பலரோடு சந்திக்கிறோம், பேசுகிறோம். அப்போ சவால்களை எவ்வாறு சமாளிப்பது, பிரச்சனைகளை எவ்வாறு அணுகுவது, பிரச்சனை வந்தவுடன் அந்த பிரச்சனையை எவ்வாறு பகுப்பாய்வு செய்வது. அப்போ ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுண்டா நீங்கள் முதல் அந்த பிரச்சனையை பகுப்பாய்வு செய்ய வேண்டும். ஒருவரும் பகுப்பாய்வு செய்கிறே இல்லை. பெரும்பாலானவர்கள் நாங்கள் மனிதர்கள் தானே, மூளைக்கு இடம் கொடுக்குறே இல்லை, இதயத்துக்கு இடத்தை கொடுத்துருவோம், உணர்ச்சி வசப்பட்டுருவோம். ஒரு பிரச்சனை வந்தோம் உணர்ச்சி பூர்வமான முடிவு எடுத்துருவோம். அது நீண்ட கால நோக்கத்தில் தவறாக போய்விடும். ஆக உளவியல் ரீதியாக நீங்கள் அணுகிறதுன்னு சொன்னால் அந்த பிரச்சனையை பகுப்பாய்வு செய்ய வேண்டும். பகுப்பாய்வு செய்கிறதுக்கு பல 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 முறைகள் இருக்கின்றன. இது ஒரு எளிய முறை. ஜப்பானீஸ் இதை செய்கிறாங்க. அப்போ ஸ்வெட் அனலைஸ் என்று சொல்லுவாங்க. ஏற்கனவே இது தொடர்பாக நாங்கள் சில நுட்ப முறைகளை கையாண்டிருக்கிறோம். அப்போ ஸ்ட்ரென்த்து, அப்போ ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு உங்கள்கிட்ட என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, என்ன பலங்கள் இருக்குது, அதை குறித்து கொள்ளலாம். நீங்கள் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒன்று இது 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 என்னென்ன பலங்கள் இருக்குது. ரைட். அடுத்தது வீக்னஸ். இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்னென்ன பலவீனங்கள் இருக்குது என்னட்ட. ரைட். சொல்ல முடியாது, காசு இல்லாமல் இருக்குது, இது 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 பலவீனங்கள் எழுதுவீங்க. இது ரெண்டும் ஸ்ட்ரென்த், வீக்னஸ், இது ரெண்டையும் எழுதிட்டீங்க அல்லது எழுதாமலே நினைச்சு வச்சிருக்கிறீங்க, மனதில் நினைச்சு. அடுத்தது ஆப்பர்ச்சுனிட்டி, சந்தர்ப்பங்கள். அப்போ இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் எவை எவை இருக்கின்றன ஒரு அனலைஸ் பண்ணோம். ரைட். என்ன இருக்கு, இந்தா இவரோட போய் காய்ச்சா, இந்த இங்கே போனால் அவர், இந்த என்ஜிஓட தொடர்பு கொண்டா இது பாருங்க, இதுதான் மிக முக்கியமானது. அப்போ பெரும்பாலும் நாங்களாம் இயல்பாக உளவியல் சொல்கிறார்கள், சந்தர்ப்பங்களை சரியாக இனங்காண்பதும் இல்லை, சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்துவதும் இல்லை. அந்த சந்தர்ப்பங்களில் சில விஷயங்களை நாங்கள் கேட்டு புறமானோம். தேடுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். இந்த உளவியல் பிரயோகத்தை நாங்கள் சரியாக செய்வதில்லை, பல ஆய்வுகள் சொல்லுது. இறுதியாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ், அபாயங்கள். அபாயங்களும் இருக்கு. இந்த பிரச்சனையை தீர்க்க அபாயங்கள் இருக்கு. அப்போ என்னென்ன அபாயங்கள் வரும் அதை நாங்கள் பார்க்குறோம். சில நேரம் காசு பிரச்சனை வரலாம், சில நேரம் ஒரு முரண்பாடு, அது ஒரு சண்டையாக வந்துடலாம், போலீஸுக்கு போக வேண்டி இருக்கும், வேறு பிரச்சனைகள் வரும். ரைட். இந்த நாளையும் போட்டுட்டு இதுக்குள்ளே பாருங்க, எல்லா பிரச்சனைக்கான சகல காரணிகளும், பிரச்சனைக்கான காரணிகளும் வந்துடும், பிரச்சனை தீர்க்கிறதுக்கான காரணிகளும் வந்துடும். இதை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு மிக இலகுவாக புத்திசாலித்தனமாக பிரச்சனையை தீர்க்கிறது. அப்ப பிரச்சனையை இலகுவாக தீர்க்கின்ற ஆற்றல் உளவியல் ஆற்றல். பாருங்க, அதான் இந்த பாருங்க, இந்த ஊடகம் ஒவ்வொரு நாளும் உளவியலை மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கு. மிக உயர்ந்த ஒரு வான்மை விருத்தி இது. இதை பார்க்கின்ற நேர்கள் பல நடத்தை மாற்றம். இன்று எங்களுக்கு தேவையான பல பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஆற்றல் இயல்பாகவே எங்கள்கிட்ட வருகிறது. அப்ப இந்த வகையில நீங்களும் இதை பார்க்கின்றவரும் இலகுவாக பிரச்சனையை தீர்க்கணும். பிரச்சனையை சில பேர் பெருசாக்கி விட்டுறது, அப்படி இருக்கக்கூடாது. பெரும்பாலான இந்த அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் அப்படித்தான். பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும், சரியான தீர்மானம் எடுக்க வேண்டும். அதற்கு இந்த ஸ்வெட் பகுப்பாய்வு, இது போல ஒரு அனலைஸ், இல்லை இது போல பிரச்சனை தொடர்பாக ஒருக்கா சும்மா சிந்திச்சாலே காணும். ஒருக்கா யோசிங்க, டக்குன்னு யோசிக்காம முடிவெடுக்காங்க. ஒருக்கா நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னால் தீர்வு இயல்பாகவே வரும். அப்போ நீங்கள் ஒரு வெற்றிகரமான ஒரு மனிதராக வாழலாம். நன்றி, வணக்கம்.